இயேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை விடுதலை பயணம் 5ஆம் அதிகாரம் 1-23 வரை உள்ள இறை வார்த்தைகள். இங்கு வேலை பளுவை பார்வோன் அதிகரிக்க செய்வதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து சொல்லுகிறார்கள், இதோ கடவுளுடைய பிள்ளைகளை நீ வெளி அனுப்பு, 3 நாட்கள் நாங்கள் பாலை நிலத்திற்கு சென்று ஆண்டவருக்கு விழா எடுக்க வேண்டும், ஆகவே மக்களை அனுப்பி வையும் என்று பார்வோனை பார்த்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்கு கடவுள் என் மக்கள் என்று இஸ்ராயேல் மக்களை உரிமை கொண்டாடுவார். ஏனெனில் ஆபிரகாம் வழியாக, யாக்கோபு வழியாக என் மக்கள் என்று சொன்ன ஆண்டவர் அதை வழி வழியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மக்கள் என்று உடன்படிக்கை செய்து என்னுடைய மக்களை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், எகிப்திலிருந்து என் மக்களை நானே அழைத்து வந்தேன் என்று பெருமிதத்தோடு சொல்லுவார். அடிமை நிலையில் இருந்த என் மக்களை நானே அழைத்து வந்தேன் என்று என் ஆண்டவர் சொல்லுவார். அப்படியெனில் இன்று நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக அவர்களை அனுப்பி வையும் என்று சொல்லுகிறார் மோசேயும் ஆரோனும். ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. பலி என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவின் பாலமாக இருக்கிறது. அந்த பலியை நாம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக மோசேயும் ஆரோனும் பார்வோனை பற்றி கேட்டவுடன் பார்வோனுடன் சொல்லுகிறார்கள், அனுப்பிவிடும் என்று சொன்ன நேரத்திலே பார்வோன் சொல்லுகிறார், யார் அந்த கடவுள்? அவன் பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும்? நான் ஏன் அனுப்ப வேண்டும்? அவரை எனக்கு தெரியாது, நான் அனுப்பவும் மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இஸ்ராயேலின் கடவுளை, இருக்கின்றவர் நானே என்று சொன்னவரை, நானே உன் கடவுள் என்று சொன்னவரை இதோ அவன் சொல்லுகிறான், யார் அந்த கடவுள்? நான் என் பேச்சை கேட்க வேண்டும், ஏன் அனுப்ப வேண்டும்? தெரியாது என்று சொல்லுகிறான். அனுப்ப மாட்டேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய பதிலடி எவ்வாறு இருந்தது என்பதை வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக உடனே பார்வோன் அலுவலர்களை பார்த்து சொல்லுகிறான், ஏன் என்னுடைய மக்களை அல்ல, ஏன் இந்த மக்களை குழப்புகிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய மக்கள், பார்வோன் சொல்லுகிறார் மக்களை ஏன் குழப்புகிறீர்? ஏனெனில் அவனுக்கும் இந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உண்மைதான், அதுதான் இங்கு வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். மோசேயும் ஆரோனும் பேசிக்கொண்டிருந்த தருணத்திலே மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், ஏன் மக்களை குழப்புகிறீர்கள்? அவர்கள் வேலை செய்வதை ஏன் குழப்பி விடுகிறீர்கள் என்று சொல்லி தன்னுடைய அலுவலர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் பலி செலுத்த செல்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வேலை பளுவை அதிகரியுங்கள், அவர்களுக்கு வைக்கோல் கொடுப்பதை நீங்கள் நிறுத்துங்கள், அவர்களை சென்று வைக்கோல் சேகரிக்க வேண்டும், செங்கல்களை அறுக்க வேண்டும். ஆனாலும் எந்த அளவுக்கு இதுவரை செய்து கொடுத்தார்களோ அதே அளவுக்கு அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். அளவை அவர்கள் நிறுத்தக்கூடாது. அவர்களை சென்று சேகரிக்க வேண்டும், அவர்களை அறுத்து தர வேண்டும். ஒருவேளை குறைந்தது என்றால் அவர்களை அடியுங்கள், உதையுங்கள் என்ற அந்த கட்டளையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டது என்றால், அவர்களுக்கு கொடுமை ஏற்படுகிறது என்றால் ஆண்டவர் பார்த்து கொண்டு வெறுமையாகி இருக்க மாட்டார். அதற்கான நிலையை, அதற்கான தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடவுள் பெரியவர், அவரை நாம் கொண்டாட வேண்டும். வரக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம், ஆண்டவருக்கு பலி செலுத்துவோம் என்ற நிலையிலே ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ
நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்து கொண்டீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகின்றீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றீரே. தந்தையாக தாயாக எங்களை அரவணைப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலி செலுத்தும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு வெளிக்காட்டினீரே. இதோ இந்த நாளிலே திருப்பலிகளிலும் வழிபாடுகளிலும் நாங்கள் கலந்து கொண்டு உம்முடைய உறவையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.